அமெரிக்காவிடம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். அமெரிக்கா எங்களை ஒருபோதும் நிர்பந்திக்க முடியாது. இன்னும் 10 நாள்ல சரியாயிடும், விலக்கு கொடுத்துங்க. சரியாச்சா? 1 வருடம் கோடிக்கணக்கான மக்கள் கொரோனா பெருந்தொற்றில் அவதிப்பட்டார்கள், இறந்து போனார்கள். ஆனால் ஒரு மூட நம்பிக்கையோடு ஆள தெரியாத பாஜக ஆட்சி, அதற்கு முட்டு கொடுத்து அடிமையா இருக்கின்ற அதிமுக, இந்த 2 கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை நடுத்தருவுக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை அடகு வைக்க வேண்டும் புதுடெல்லிக்கும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை தலைமுடிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர வைப்பேன் என்று மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தெளிவாக இந்த மக்களை தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் அதிமுக கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தமிழ் மண்ணை பாதுகாக்கின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர செய்கின்ற கூட்டணி. அதிமுக தலைமையில் இருக்கின்ற பாஜக உட்பட சில கூட்டணிகள் தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத கூட்டணிகள், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை புதுடெல்லியிடம் அடகு வைக்கின்ற கூட்டணிகள். நான் 2 தினங்களுக்கு முன்பு இதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தோம். நாங்கள் என்ன கேட்டோம்? பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை, கச்சா விலை உயர்ந்தால் முந்தைய அரசு காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் அம்பானியும் அதானியும் பணம் சம்பாதிப்பதற்காக இந்திய மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற மோடியை கண்டித்து ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தாங்க, எல்லா ஜனநாயக சக்திகளும் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் வாய் திறக்கல, இன்னும் வாய் திறக்க மாட்டேன்றார். கண்டனம் தெரிவிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் கோரிக்கை வைக்கலாம். மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரீங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் அல்லல்ல இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, தொந்தரவுல இருக்காங்க, தயவு கூர்ந்து இந்த கேஸ் பிரச்சனையை சரி செய்யுங்கள், 60 ரூபாய் ஏற்றி இருக்கிறீர்கள், இதை குறையுங்கள் என்றால் என்ன ஆயிடும் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி வாயே திறக்க மாட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசினா மோடி கோச்சுக்குவார், மோடி கோச்சிக்கினா உள்ளத்துக்கு சிறைப்படுத்துவார்கள். ஆகையால் தமிழ்நாட்டு நலனை ஏற்கனவே விட்டுக் கொடுத்த, காட்டி கொடுத்த அதிமுக இப்பொழுது மோடியிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது, தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங் இருக்கும் பொழுதுதான் பிரதமராக அண்டை நாடுகள் எல்லாம் நட்பு நாடுகளாக இருந்தன. அண்டை நாடுகள் இப்போது நட்பு நாடுகளாக இருக்கிறதா? பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்தியாவுடைய உரிமைகளை எல்லாம் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அமெரிக்கா உறவு பற்றி கேட்டார்கள். இது தன்னிறைவு பெற்ற நாடு, தன்னிச்சையான நாடு, இந்தியாவிற்கு பல உரிமைகள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவிடம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், அமெரிக்கா எங்களை ஒருபோதும் நிர்பந்திக்க முடியாது, தனிசார்பற்ற நாடு, சுயசார்பற்ற நாடு, வளரும் நாடு என்று சொன்னாங்க. ஆனா இப்ப மோடி என்ன சொல்றாரு? அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரோ அதை வேதவாக்க கேட்கிறார்.